The Spirit drove him out into the wilderness and he remained there for 40 days. தூய ஆவியால் அவர் பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவர் 40 நாள் இருந்தார். Go into the desert. பாலை நில அனுபவமாக பாலை நிலத்திற்கு செல். தனித்திரு, விழித்திரு, செபித்திரு. இயேசுவின் தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை, எல்லா தவக்காலத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நற்செய்தி தான் வரும். அது ஒருவேளை மார்க் எழுதியதாக இருக்கலாம், மத்தேயு எழுதியதாக இருக்கலாம், லூக்கா எழுதியதாக இருக்கலாம். இந்த 3 நற்செய்தியில் தான் இது இருக்கிறது, யோவானில் இருக்காது. அது பைபிள் பாடம். இப்பொழுது மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து இப்பொழுது நாம் படிக்க கேட்டோம். இதனுடைய சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுவது என்ன? நம்முடைய அனுதின வாழ்க்கையை இந்த பைபிளோடு ஒட்டி பார்த்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்வது சரியா, எது சரி, எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பணமா புகழா? ஆகவே நான் அடிக்கடி நச்ச 2 வார்த்தை சொல்வேனா, பணத்தின் இதமா பரமனின் பதமா, எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்றோம் இல்லையா, கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துக்கிட்டு செல்போன்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பதறா போயிடும். பெற்றோர்கள் எச்சரிக்கையா இருங்கள். பிறகு வருந்தி பிரயோஜனமே இல்லை. இப்பொழுது அவர்கள் இறைவனுக்கோ பெரியவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கீழ்ப்படியவில்லை என்றால் களிதான் திங்கணும். இறுதியாண்டர் கோயில் இருக்கும்போது இப்படி பிரசங்கம் வைக்கும் போது தான் அப்படி குறுக்க போவான் ஒருத்தன், 2 பேரு அப்படியே போய் சுத்திட்டே இருப்பான். பொம்பளை பிள்ளைங்க பின்னாடியே இருப்பான். எனக்கு இங்க எரியும். பிரசங்கம் செய்யறதுக்கே இதெல்லாம் கவனமெல்லாம் சிதறிடும். சுத்திட்டு இருப்பான். யார் போனாலும் மதிக்க மாட்டான். பெருசே வேலையை பார்த்துட்டு போ, இப்படிதான் பண்ணுவான். கடைசியில் ஒரு 4, 5, 6 மாசத்துக்கு பிறகு எனக்கு செய்தி வருது, ஃபாதர் நீங்க சொன்னீங்கல்ல அந்த பையன் இப்ப ஜெயில இருக்கிறான், பாண்டிச்சேரி ஜெயிலர். அதுதான் கடைசி. ஆகவே எவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்லப்படுகிறது அல்லவா? பணமா, இறைவனின் பதமா? ஆண்டவர்னா நம்ம எல்லாம் பாவிகள். வந்து இந்த தவ காலத்திலே ஆண்டவரே நான் பாவி என்று மனஸ்தாபப்பட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை பெற்று அருள் பெற்று செல்ல வேண்டும். ஆற்றுக்கு வந்தா குளிச்சுட்டு போகணும், சேற்ற வாரி பூசிக்கொண்டு போக கூடாது. இங்க உட்கார்ந்தா தானே அவர் அப்படி பேசுறாரு. அப்படி நாங்க சிலுவ பாதைக்கிட்ட உட்கார்ந்து இருப்பானு. 4 பேர் மொத்தங்க, ஒண்ணு இருந்தா கோயிலுக்கு வா, இல்ல வீட்டுக்கு போ. கோயிலுக்கு வந்தியா, கோயில வந்து ஒழுங்கா பூசை காணு. எவ்வளவு தூரம் சாமியார் சொல்றாரு. அப்படி 4 பேர் மொத்துங்க, அவன் அப்படி செய்வானா? செய்யாதது தப்பு, உங்கள் மேல் தப்பு, sins of omission. அப்பதான் இது தீமைகளை வேறறுக்க முடியும். எதுவாக இருந்தாலும் போய் தவக்காலம் நம்ம பாட்டு 1000 செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவன் பாட்டு அவன் ஓதிக்கிட்டே இருப்பான். அவன் எனக்கு என்ன வந்தமா, நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ ஏன் கேட்கிற? இல்லை, இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே நான் பாவி, தூசிக்கு சமமாவன், என்னையும் ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொண்ட உமக்கு நன்றி ஆண்டவரே என்று எந்த உள்ளம் அந்த பாயக்காரனை போல ஏறெடுத்து பார்க்கவும் துணியாமல் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டியதே, அப்படி நம்முடைய உள்ளம் வேண்ட வேண்டும். The temptation of Adam and Eve, exaltation of the self. The temptation of Israel were to abandon God. The temptation of Jesus to abuse his identity and mission. ஆதாம் ஏவாளின் சோதனையும் இஸ்ராயலின் சோதனையும் இறைவனை மறுதலிக்க, ஆனால் இயேசுவின் சோதனை அவரின் குறிக்கோளை செயல்படுத்த. இறைவனை மறுதலிக்க செய்யக்கூடியதுதான் நமக்கு வருகின்ற சோதனைகள். இறைவனை அப்பால் தள்ளிவிட்டு தன்னை முன்னிலைப்படுத்துவதுதான் இந்த ஈகோ என்று சொல்லுகின்ற வார்த்தை. எட்ஜிங் காட் அவுட். கடவுளுக்கு என்னிடம் இடமில்லை, நான் தான் என்ற முனைப்பு, தான் என்ற முனைப்பு. எப்பொழுது இறைவனுக்கு நான் இடம் கொடுக்கவில்லை என்றால், இறைவனுடைய மதிப்பீடுகளை ஏற்று நடக்கவில்லை என்றால், நான் இறைவனை புறம் தள்ளுகிறேன். எட்ஜிங் காட் அவுட்
என்ற ஈகோ என்னிடம் நிறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். சலனத்தை ஏற்படுத்த முயன்ற மலினம் தோற்றது. ஏதேன் என்னும் சிங்கார தோட்டத்தில் வென்ற சாத்தான் வெங்காட்டு குண்டத்தில் வீழ்ந்தது. முதலாம் ஆதாம் தூண்டிலில் சிக்கினான், இரண்டாவது ஆதாம் தூணாய் நின்றார். இயேசுவின் சுயம் மறைந்தே நின்றது, மாயையின் முகமூடி கழன்றது. இயேசுமா காவியம். என்ன அருமையான வார்த்தைகள் தெரியுமா? சலனத்தை ஏற்படுத்த முயன்றம் மலினம் தோற்றது. ஒரு கல்லை தூக்கி குளத்துல போட்டா அது ஒரு அலைகளை உருவாக்கும். அந்த அலைகள் என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரையை போய் சேர்வதை போல நம் உள்ளத்தில் இப்படி சலனத்தை ஏற்படுத்துகின்ற காரியங்கள் பல. பிறர் சொல்வதோ, நாம் பார்ப்பதோ, கேட்பதோ, உணர்வதோ, இப்படி மனத்துக்குள் சலனம். அந்த சலனம் உன்னை எதற்கும் வீழ்த்தலாகாது, வீழ்த்தக்கூடாது. அப்படித்தான் இயேசுவினுடைய உள்ளத்திலே சலனத்தை ஏற்படுத்த முயலுகிறது சாத்தான். உனக்கு இல்லாத சக்தியா? ஏன் நீ பசியா இருக்கணும்? இந்த கல்லை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடக்கூடாதா? பசிக்காதானே இருக்கிற, உபவாசமா இருந்த, சரி 40 நாள் நோன்புற்றாய், இப்பொழுது உனக்கு சக்தி இருக்கிறதே, செய். சில பேர் உசுப்பேத்துவாங்க. அந்த உசுப்பேத்துறவங்களே நம்பாதீங்க. உசுப்பேத்துறவங்க உன்னை கீழே தள்ளுறாங்கன்னு அர்த்தம், அல்லது உன்னுடைய அழிவுக்கு அவங்க காரணமா இருக்கிறாங்க. செய், கேட்காத, விட்டாத, பண்ணு, எப்படி அப்படி சொல்லலாம், எப்படி கேட்கலாம் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பான். அப்படிதான் சாத்தான். உனக்குதான் சக்தி இருக்கிற, செய். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல. அது பாருங்க, இந்த எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் ரொம்ப அருமையா இந்த பைபிள் கொட்டேஷன் போடுவாங்க பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மைண்ட நல்லதுக்கு பயன்படுத்தலாம் அல்லவா? நல்லதை மிக சிறந்தவைகளுக்கு பயன்படுத்து, தீயவைகளுக்கு பயன்படுத்துவதுதான் இந்த உலகம். சாத்தான் சலனத்தை ஏற்படுத்த முயன்ற மலினம் தோற்றது. ஏதேன் என்னும் சிங்கார தோட்டத்தில் வென்ற சாத்தான் வெங்காட்டு குண்டத்தில் வீழ்ந்தது. முதலாம் ஆதாம் தூண்டிலில் சிக்கினான், இரண்டாவது ஆதாம் தூணாய் நின்றார். அந்த முதல் மனிதனை படைத்து என்ன சொன்னார்? எல்லாத்தையும் சாப்பிட, அந்த மரத்தை மட்டும் சாப்பிடாத. ஒரு கட்டளை தானே கொடுக்கப்பட்டது, அதை கடைபிடிக்கலாம் அல்லவா? ஆனா இதுக்கு பேராசை, வரம் கொடுத்த தலைவிலே கை வைக்கணும், இதான் நம்முடைய எண்ணம் எல்லாம். ஆகவே நானும் கடவுளை போல் ஆக வேண்டும் என்று சாத்தான் கொடுத்த சலனம். ஏவாள் முதல் பலியானாள், தன் கணவனையும் பலியாக்கினாள், தூண்டிலில் சிக்கினான். ஆனால் இந்த இரண்டாம் ஆதாம் தூணாய் நின்றார். அல்ல, நீ சொல்வது அல்ல, நீயும் வேதத்திலிருந்து தான் சொல்ற, நானும் வேதத்திலிருந்தே சொல்றேன். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயிலிருந்து ஒவ்வொரு சொல்லினாலும் வாழ்கிறான். இயேசுவின் சுயம் மறைந்தே நின்றது, மாயையின் முகமூடி கலண்டது. ஆகவே ஏதேன் தோட்டத்தில் வென்ற சாத்தான் வெங்காட்டு குண்டத்தில் வீழ்ந்தது. உன்னுடைய ஜம்பம் பழிக்காது, முடிஞ்சு போச்சு உன்னுடைய கதை. அவங்கள தான் ஏமாத்தின, என்னை ஏமாற்ற முடியாது, என்னை ஜெயிக்க முடியாது. ஜெயித்து காட்டினார், வென்று காட்டினார். கடைசியில இன்னும் கல்வாரி மலையில உச்சகட்டமாக இந்த பாவத்தின் சம்பளமாம் மரணத்தை வென்று காட்டியவர் நம் கல்வாரி நாயகன். இயேசுவின் சுயம் மறைந்தே நின்றது, மாயின் முகமூடி கலண்டது. சோதனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எப்படிப்பட்டவையாம்? ஒன்று இயல்பானவை, நம்மை நாமே அறிந்து கொள்ள உதவுகின்றன, நம்மை பக்குவப்படுத்துகின்றன, புதிய பார்வை கொடுக்கின்றன, கவர்ச்சிகரமானவை, மன வலிமையை உருவாக்குகின்றன, சாதனைகளாக மாறலாம். சோதனையை வென்றால் நீ சாதனை படைக்கலாம். ஆகவே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இவைகள் எல்லாம் யதார்த்தம். அவைகளை நான் எப்படி மேற்கொள்ளுகிறேன்? இந்த ட்ரெயின்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு மினி ஸ்கர்ட் போட்ட ஒரு அழகான பெண் ஒருத்தி வந்து அவனுக்கு ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறா. இவன் எங்கேயோ வரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவளுக்கு சங்கடம், அவன் தன்னைத்தான் பார்க்கறாளான்னு சொல்லி அந்த மினி ஸ்கர்ட்டை இழுத்துக்கிட்டே இருக்கிறான்.
அவ படுற சங்கடத்தை பார்த்து இவன் சொல்றான், கவலைப்படாத, குடிப்பேனே தவிர எனக்கு செக்ஸில் பலவீனம் இல்லை. நீ உடைய இழுத்தும் பார்த்தாலும் சரி, இழுக்காமல் இருந்தாலும் சரி, அதனால நான் சலனப்பட போவது கிடையாது. எனக்கு பலவீனம் வேற. அவன் பலவீனத்தை உணர்ந்திருக்கிறான் பாருங்கள். ஆகவே நமக்கு பலவீனம் எங்கே என்பதை உணர்ந்திருந்தோம் என்றால் நம்மை பக்குவப்படுத்தும், நம்மை நாமே அறிந்து கொள்ள உதவுகின்றன, நம்மை பக்குவப்படுத்துகின்றன, புதிய பார்வையை கொடுக்கின்றன. இவைகள் தான் உலகம். ஆகவே எப்படி நீ இந்த உலகை ஏற்றுக்கொள்கிறாய்? உன்னை விழத்தாட்டச் செய்யும். வெயில்ல இந்த மிராஜ் என்று சொல்லக்கூடிய காணல் நீர், தண்ணீர் இருக்கிறதா? அங்கு இருக்காது. உனக்கு தோற்றத்தை தருகிறது. ஆகவே அந்த தோற்றத்தை நம்பி ஏமாந்து போகாதே. கேட்கலாம், பார்க்கலாம், ஆனால் சொல்வதையும் கேட்கலாம். கேட்டீங்களா செய்தி அப்படின்னு ஒருத்தர் பிட்டு போடுவான்னு வச்சுக்க. அப்படியா அப்படின்னு கை தொட்டி நீ கேட்க ஆரம்பிச்சுன்னா போச்சு, ஒரு பெரிய கதையை உருவாக்கும். கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, நிலாவிலும் களங்கம் உண்டு என்று சொல்வானா. எல்லாம் கண்ணதாசனுடைய வார்த்தைகள். நம்மை பக்குவப்படுத்துகின்றன, புதிய பார்வை கொடுக்கின்றன, கவர்ச்சிகரமானவை. நிறைய வட்டி கிடைக்குதுன்னு சொல்லி எத்தனை தடவை தான் ஏமாந்து போய் சீட்டை கட்டி ஏமாந்துற மக்கள். ஏன் ஏமாறுறாங்க? நிறைய காசு கிடைக்கும், நிறைய வட்டி கொடுக்குறாங்க, உள்ளதும் போச்சா. எத்தனை தடவை பார்த்திருக்கிறோம் செய்தித்தாளில். தூக்கிட்டு ஓடிட்டான், காசை தூக்கிட்டு ஓடிட்டான், போச்சு காசு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறிய, அலையறிய. அதுக்கு முன்னாடி உனக்கு வேண்டாம். இதெல்லாம் சரி அல்ல. கவர்ச்சிகரமானது நிச்சயமாக உனக்கு வாழ்வை தராது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அல்லவா? கவர்ச்சிகரமானவை உன்னை விழத்தாட்டும். வென்று பாருங்கள், எதிர்த்து நின்று பாருங்கள், மன வலிமை கிடைக்கும். தீமைகளுக்கு எதிராக நின்று பாருங்கள், வல்லமையை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். தீமைக்கு எதிராக நிற்கும் பொழுது, அராஜகத்துக்கு எதிராக நிற்கும் பொழுது எதிர்த்து நின்று பாருங்கள், மன வலிமை தரும். நிறைய பேர் ராத்திரியில வெளியில கூட வரமாட்டாங்க, கதவு ஜன்னல்லாம் இறுக்கி மூடிட்டு இருப்பாங்க. வெளியில வரத்துக்கு கூட பயம். ஏன் பயம்? என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? ஆண்டவரே என் ஆயன், அவரே எனக்கு கவசம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோமே, இதெல்லாம் பாடுறோமே, என்ன வீண் வார்த்தைகளா? வெறும் சடங்குக்காக தான் பாடுறோமா? பிள்ளைக்கு அந்த தைரியத்தை கொடு, தனியாக போக வேண்டும் இரவில. அந்த தைரியத்தை கொடுத்தால்தான் அவைகள் தைரியம் உள்ள பிள்ளைகளாக வளரும், ஒரு துணிவுள்ள பிள்ளையாக நிற்கும், அந்த விழுமியங்களுக்கு தோள் கொடுக்கும். இல்லை என்றால் பயத்தோடு பயம். ஐயோ எதுக்கு பயம்? எல்லாத்துக்கும் பயம். தைரியத்தை உருவாக்குங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கொடுங்கள், விசுவாசத்தை கொடுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை மன வலிமையை உருவாக்கக்கூடியது. ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு சவாலையும் எதிர்த்து நின்று ஜெயித்து வா, சாதனைகளை படைப்பாய். ஆற்றலும் வலிமையும் சேர்ந்து வந்தால் இறைவா 1000 காரியங்கள் நான் செய்வேன். கொஞ்சம் உணர்ந்து பாருங்க, அந்த வார்த்தைகள் என்ன அருமையான வார்த்தைகள். உன்னுடைய ஆற்றலும் வலிமையும் எனக்கு சேர்ந்து வந்தால் 1000 காரியங்களை நான் செய்வேன். 1 2 என்ன, 1000 காரியங்களை செய்வேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய இந்த பரிசோதனை கூடம் எரிஞ்சு போச்சு. அவர் இந்த மின்சார பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு 300 சோதனைகளை செய்து வைத்திருந்தார். எரிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோன்னு அவர் அலைஞ்சல, மறுபடியும் புதிதாக கண்டுபிடித்து தான் சாதனை படைத்தார். எரிஞ்சு போச்சேன்னு சொல்லி அதைரியப்பட்டாரா, விரக்தி அடைந்தாரா, கடவுளை திட்டினாரா? இல்லை, பரவாயில்லை, அடுத்த காரியத்தை நான் செய்வேன். சாதனைகளாக மாறலாம். In the evening of life you will be tested in love. St. John of the Cross. வாழ்வின் அந்த காலத்தில் நீ அன்பினால் சோதிக்கப்படுவாய். என்ன அர்த்தம்? மோட்சத்துக்கு போய் நிற்கும் போது கடவுள் என்ன கேட்பாரு? நீ என்ன வீர தீர பராக்கிரம செயல்கள் செய்தாய் அப்படின்னு கேட்க மாட்டாரு. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தியா? பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுத்தியா? உடை இல்லாதவங்களுக்கு உடை கொடுத்தியா? சிறையில் இருப்பவர்களை சந்தித்தாயா? தனிமையில் வாடுபவருக்கு ஆறுதல் கொடுத்தாயா? இப்படி செய்தாய், ஆனால் எனக்கே செய்தாய், விண்ணகத்துக்கு வா. இல்லையா, நரகத்துக்கு போ. ஒரு ஃபாதர் போனார், போய் ராயப்பட்டு போய் நல்லா பெருமையா நின்னார். இந்த கோல்டன் புக் சொல்லலாம்,
நம்ம இந்த தேவ கோபத்தின் நாளந்த நாளை பாட்டு பாடுறோம் இல்லையா, அதில் அது வரும். மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள நூலொன்று அங்கே வைத்திருந்த மாந்தர் அனைவரும் தீர்ப்பு பெறுவர். அந்த புக்கில் பார்க்கிறாரு பீட்டர், உங்க பேரை காணாமை ஃபாதர், ஏன் பேர் இல்லையா? எப்படி இல்லாம போகும்? நான் எத்தனை கோவில் கட்டி இருக்கிறேன், எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டி இருக்கிறேன், எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இல்லையா? என்ன ஆச்சரியமா இருக்குது. வேற எங்கேயாவது போயிடுச்சா ஸ்பெஷல் பேஜ்ல இருக்குதா பாருங்க. சரி சரி பாக்குறேன் ஸ்பெஷல் பேஜ்ல இருக்குதா? அப்படியே பார்த்துட்டு வந்தார். இருக்குது ஃபாதர். எந்த பேஜ்ல இருக்குது? ரியல் எஸ்டேட். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றாங்களோ அந்த வரிசையில உங்க பேர் இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்றதுக்கா ஃபாதர்? ஃபாதர்னா என்ன செய்யணும்? நற்செய்தி அறிவிக்கின்ற பணி. ஆகவே கிராமத்து பங்குல எல்லாம் யார் தெரியுமா நல்ல பங்கு தந்தை? பூசை வச்சா பத்தாது, பிரசங்கம் வச்சா பத்தாது, பாட்டு கிளாஸ் நடத்தலாம் பத்தாது, பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி நடத்தலாம், அதெல்லாம் வேணாம். இப்படி என்ன வேணும்? கோதுமை வரவழைக்கிறியா, எண்ணெய் வரவழைக்கிறியா, பால் பவுடர் வரவழைக்கிறியா, நீ தான் பெஸ்ட் பங்கு சாமியார். இயேசு சாமி என்ன செய்தார்? ரொட்டி கொடுத்தார். அடுத்த நாள் ராஜாவாக்கிரலாம், நமக்கு தினம் தினம் ரொட்டி கிடைக்கும், சூப்பர் ராஜா. போங்கடா, வயிற்றுக்கு ரொட்டி கொடுக்கும் அரசராக நான் விரும்பவில்லை. நானே உனக்கு ரொட்டியாக இருக்கும்போது நீ ஏன் இந்த ரொட்டிக்கு அலைகிற அப்படின்னு அவங்க கொடுக்கிற அரசர் பட்டத்தை ஏற்றாரா? இல்லையே. இதுதான் உலகம். செல்நாதர் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார், கிராமங்களுக்கு போனா மக்கள் ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்களாம், எங்க பங்கு சாமியாரு கல்லு மாறி, கிணத்துல கல்லு போட்டா எப்படி கிடக்கும் அப்படியே கிடக்குது, ஒன்னும் செய்யறது இல்லை. அதை அப்படி அவங்க தெளிவா சொல்றாங்க. இருக்கின்ற இடத்திலே ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். எந்த இடத்தில் நீ விதைக்கப்பட்டாயோ அங்கு நீ பணி செய்ய வேண்டும். ஆகவே வாழ்வின் அந்த காலத்திலே இந்த அன்பு செயல்களால் தான் நீ ஜட்ஜ் செய்யப்படுவாய். நீதிபதியாக ஆண்டவர் நிற்பார். உனக்கு அந்த விண்ணக அரசை இதனுடைய அடிப்படையில் தான், இரக்க செயல்களின் அடிப்படையில் தான் விண்ணகத்தை கொடுப்பாரே தவிர உன்னுடைய வீர தீர பராக்கிரம செயல்களுக்காக அல்ல. Jesus is a path to the lost, a loaf to the spiritually hungry, an arm for the weak, a companion to the lonely, a beacon of hope for all. இயேசு வழி தவறியவருக்கு பாதை, ஆன்ம தாகம் உள்ளவருக்கு உணவு, வலுவற்றவருக்கு ஆயுதம், தனிமையில் வாடுபவருக்கு நண்பன், அனைவருக்கும் கலங்கரை விளக்கம். Faith makes a Christian, life proves a Christian, trials confirm a Christian, death crowns a Christian. நம்பிக்கை ஒரு கிறிஸ்துவனை உருவாக்குகிறது, வாழ்வு கிறிஸ்துவனை கிறிஸ்துவன் என நிரூபிக்கிறது. துன்பங்கள் ஒரு கிறிஸ்துவனை உறுதிப்படுத்துகிறது, இறப்பு ஒரு கிறிஸ்துவனுக்கு மகுடம் சூட்டுகிறது. You call me master, obey me not. You call me light, see me not. You call me way, walk me not. You call me life, desire me not. You call me wise, follow me not. You call me fair, love me not. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு பேசுகிறார். என்னை ஆசான் என்கிறீர், கீழ்ப்படிவதில்லை. ஒளி என்கிறீர், பார்ப்பதில்லை. வழி என்கிறீர், நடப்பதில்லை. வாழ்வு என்கிறீர், விரும்புவதில்லை. ஞானி என்கிறீர், பின்பற்றுவதில்லை. அழகு என்கிறீர், ரசிப்பதில்லை. You call me rich, ask me not. You call me eternal, seek me not. You call me gracious, trust me not. You call me noble, serve me not. You call me mighty, honor me not. You call me just, fear me not. If I condemn you, blame me not. செல்வம் என்கிறீர், கேட்பதில்லை. நித்தியம் என்கிறீர், தேடுவதில்லை. இரக்கமுள்ளவர் என்கிறீர், நம்புவதில்லை. மாண்புள்ளவர் என்கிறீர், சேவை புரிவதில்லை. மகிமையுள்ளவர் என்கிறீர், மதிப்பதில்லை. நீதியுள்ளவர் என்கிறீர், பயப்படுவதில்லை. நான் உன்னை தீர்ப்பிடின் என்னை குறை கூறாதே. செல்ஃப் சாட்டிஸ்ஃபையிங் வே, செல்ஃப் சாக்ரிஃபைசிங் வே. தன் நிறைவு வழி, தன்னை பலியிடும் வழி. Walk the dark ways of faith and you will attain the vision of God. Saint Augustine,
நம்பிக்கை வழியில் நட இறைவனின் பார்வையை அடைவாய். கிறிஸ்துவின் சிலுவை பாவத்திற்கு மரணம், கிறிஸ்துவின் உயிர்ப்பு வாழ்வுக்கு வழி. தனித்திரு, விழித்திரு, ஜெபித்திரு. நான் இன்னும் சிறிது காலம் பல வகை சோதனைகளினால் துயர வேண்டி இருப்பினும் அந்நாளிலேயே பேருவகை கொள்வீர்கள். ஜெபம். Our Father who art in heaven, hallowed be thy name. Lead us not into temptation and deliver us from evil. எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.